நீங்கள் யோசித்து பார்த்தால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்திருப்பது அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். ஆகவேதான் சாத்தான் தீவிரமாய் இந்த காரியத்தை செய்கிறான். இனி தீவிரமாய் நடந்து கொண்டே இருக்கும். அவன் இருளின் ஆதிக்கத்தில் கிரியை செய்கிறவன். அவன் இருளின் தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொண்டு வருகிற இருளின் தூதன் அவன்தான். அப்படியானால் இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது, எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது என்று கர்த்தராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய ஒளி உங்களுக்கு பிரகாசத்தை கொண்டு வரும். இருள் பூமியை மூடும், காரிருள் ஜனங்களை மூடும். ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவனாகிய நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். இந்த இருள் விலகுவதற்கு தேவனாகிய நான் ஒரு கூட்டத்தை எழுப்பி வைத்திருக்கிறேன். கிறிஸ்துவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், நீ எழும்பி பிரகாசி. அப்பொழுது இந்த இருள் உங்களை விட்டு விலகும். இந்த இருளான சூழ்நிலை மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள்தான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.